ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பெப்பர் சிக்கன். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துருவோம். நான் 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் போனோட உள்ள சிக்கன் கூட எடுத்துக்கோங்க. 1 கப் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். பெப்பர் சிக்கனுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 ஸ்பூன் பெப்பர், 1/4 ஸ்பூன் சோம்பு. ஏன்னா சோம்பு 1/4 ஸ்பூன் தாளிக்கிறதுக்கு, 1 ஸ்பூன் அரைக்கிறதுக்கு, ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை. ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் முதல்ல 2 டீஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, இது மூணையும் எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது மூணும் ஆறின உடனே ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். நீங்கள் பிராய்லர் கோழிக்கு பதிலாக நாட்டுக்கோழி கூட எடுத்து செய்யலாம். நாட்டுக்கோழி செய்யும்போது அதில் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து முதலே கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதே மெத்தடில் செஞ்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். வெங்காயம் பாதி வதங்கிட்டு இருக்கும்போதே இதில் நாம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துக்கிட்டோன்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது இந்த சிக்கன் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி சிக்கனை 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வைக்கலாம். வறுத்த 3 பொருட்களையும் இப்போ நல்லா பவுடர் மாதிரி அரைச்சாச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி ஓரளவு நல்லா சுண்டிருச்சு. இப்போ நாம் அந்த அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கலாம்.
எண்ணெயெல்லாம் நமக்கு நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு இதை வதக்கிக்கணும். சிக்கனை 20 நிமிஷம் வேக வைக்கும்போது அப்பப்போ மூடியை திறந்து பார்த்து சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைனா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. பாருங்கள், இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு தனியாக வந்துருச்சு. அவ்வளோதான், பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரொம்ப சூப்பராக பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதில் நாம் காரத்துக்காக பச்சை மிளகா, மிளகாய்த்தூள் எதுவுமே சேர்க்கல, பெப்பர் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். பெப்பரோட காரம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சுஜா சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.